அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக இப்போ நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம விருப்பமான சாஃப்ட்வேரை எப்படி ஓப்பன் பண்ண வைக்கிறது. ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே ஓப்பன் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ சிஸ்டம் ஆன் பண்ண உடனே குரோம் ப்ரௌசர் தானாகவே ஓப்பன் ஆகி, ஃபார் எக்ஸாம்பிள் ஜிமெயில் எனக்கு ஓப்பன் ஆயிடணும் அப்படின்னா ஸோ ஓப்பன் பண்ண வைக்க முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல இந்த ஸ்டார்ட்டில் போய்ட்டு என்ன செய்யுங்க, முதல்ல இதில் நோட் பேட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ நோட் பேடை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி போங்க. ஓகே, இப்போ நோட் பேடை ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூகுள் குரோம் நான் சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திருப்பி வரும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகணும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல இந்த ஸ்டார்ட்டில் முதல்ல கூகுள் குரோம் எங்கே இருக்குதுன்னு முதல்ல பார்த்துக்கோங்க. சரியா? அப்போ முதல்ல இப்போ இங்கே கூகுள் குரோம் இங்கே இருக்குது. ஸோ அப்போ அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா மோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுத்த உடனே என்ன ஆகும்னா, இப்போ இங்கே கூகுள் குரோம் இந்த இருக்குது. ஸோ இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது இதில் டார்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை இந்த குரோம்.exe, ஸோ இங்கேருந்து தான் இந்த கூகுள் குரோம் ரன் ஆகுது. ஸோ அப்போ என்ன செய்யணும், உள்ளே கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+A Ctrl+C அப்படின்னு கொடுத்துக்கோங்க. காப்பி பண்ணிக்கோங்க, அல்லது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி அப்படின்னு கொடுங்க. ஆல்ரெடி நோட் பேட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அந்த நோட் பேடில் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை டபுள் கொட்டேஷன் கொடுத்துக்கோங்க. இதுலேயும் ஒரு டபுள் கொட்டேஷன் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போது கொடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன செய்யுங்கன்னா, ஸ்டார்ட்டில் கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அந்த இதுக்கு பேர் விண்டோஸ் ஸ்டார்ட் கீ இருக்கு இல்லையா, இதில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் பண்ணிங்கன்னா ரன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படி இல்லைன்னா கீபோர்டில் விண்டோஸ் கீயையும் +R அப்படிங்கிறதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி டைப் பண்ணணும். ஷெல் அப்படின்னு போட்டுட்டு ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும். சரியா? இந்த மாதிரி இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே ஒரு இடம் ஓப்பன் ஆகும், ஒரு பிளாங்க் ஏரியா. ஸோ இதில் என்ன செய்யணும், ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் நியூ அப்படின்னு கொடுங்க. இதில் ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டதுக்கப்புறமா டைப் ஆஃப் தி லொக்கேஷன் ஆஃப் தி ஐட்டம் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதில் நம்ம நோட் பேடில் ஆல்ரெடி இந்த காப்பி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை ஜஸ்ட்டு காப்பி அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு இதுக்குள்ளே வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் பேஸ்ட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஷார்ட்கட்டுக்கு ஒரு நேம். சரியா? ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மை ப்ரௌசர், இந்த மாதிரி ஏதாவது சம் நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற இடத்துல மை ப்ரௌசர் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இப்போ டேரெக்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா கூகுள் குரோம் ஓப்பன் ஆகிடும். ஓகே, இப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே பொறுமையாக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் உள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே கூகுள் குரோம் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுதான் இதோட பெரிய பெனிஃபிட்டு. ஓகேவா? இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ஸோ நான் ஸ்டார்ட் அப் க்ரியேட் பண்ணும்போது, அதாவது சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ண பர்டிகுலராக எனக்கு ஜிமெயில் எனக்கு டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆகிடணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுக்கு பக்கத்துலேயே டபுள் கொட்டேஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ gmail.com இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா /TPS இந்த மாதிரி இருக்கு இல்லையா, // இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி. என்ன வெப்சைட்னாலும் சரி அந்த வெப்சைட்டோட இதை இதுக்கு பக்கத்துலேயே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு டபுள் கொட்டேஷன். ஸோ அப்போது நீங்கள் ஸ்டார்ட் அப் க்ரியேட் பண்ணும்போது இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். இந்த ஸ்டார்ட் அப்பில் இப்போ என்ன செய்கிறேன், நான் டெலிட் பண்ணியாச்சு. இப்போ ரைட் கிளிக் பண்ணுறோம், நியூ கிளிக் பண்ணுறோம், இதில் ஷார்ட்கட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். இதில் போய்ட்டு நாங்கள் ஆல்ரெடி நோட் பேடை டைப் பண்ணி வச்சுக்கிறத காப்பி பண்ணி இதுக்குள்ளே என்ன செஞ்சுட்டேன், பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபினிஷ், அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகும்போது ஜிமெயில் நீங்கள் நெகட்டிவ் குரோமை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரௌசரை கிளிக் பண்ணவே வேண்டாம். அதுவே என்ன செய்யும், ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதில் ஜிமெயில் அட்ரஸுக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ இந்த மாதிரி எந்த சாஃப்ட்வேரையும் நீங்கள் இந்த ஸ்டார்ட் அப்பில் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இப்போ டேலி ப்ரைம் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ இதில் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுறோம், இதில் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறோம். போனீங்கன்னா அந்த இடத்துல டார்கெட் அப்படின்னு சொல்லி இதே அதே மாதிரி நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்னொரு ஷார்ட்கட் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். இதனால் என்ன ஆகும்னா, உங்களுக்கு சிஸ்டம் நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது டேலியும் அதே மாதிரி என்ன செஞ்சிடும், ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுதான் இதோடைய பெரிய பெனிஃபிட்டு.
ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையில்லை, எனக்கு அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் அப்பில் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். திருப்பி ஸ்டார்ட்டில் போங்க, அகெயின் இதில் ரைட் கிளிக் பண்ணுங்கள், இதில் ரன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதே ஷெல் டாட் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு இதில் இருக்கிறத உங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் என்ன செஞ்சுக்கோங்க, டெலிட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அடுத்த தடவை அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே அது ஓப்பன் ஆகாது. ஸோ இப்போ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஆட்டோமேஷன்ஸ் ஒர்க்ஸை வந்து இன்னும் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ உள்ள ஜென்ரேஷன் எப்படி இருக்கணும்னா எல்லாத்தையுமே வந்து ஆட்டோமேஷனாக எப்படி வந்து நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது சம்மந்தமாக தான் தொடர்ந்து நான் வீடியோஸ் வந்து நான் போட்டுகிட்டே இருக்க போகிறேன். ஸோ அதனால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.